கஷ்டமே பட வேண்டாம், கஷ்டமே துளி கூட கஷ்டப்பட வேண்டாம். எளிதாக அவனை போய் கூப்பிடுங்க. அங்கனா அதுதான் பாட்டெலாம் பாடியிருக்கிறாங்க. பாட்டதுக்கு தான் வருது. பாட்டை எடுத்துகிட்டு போங்க சாமிக்கு. போனால் 2 பலன், உங்களுக்கும் வேண்டியது கிடைக்கும், சாமிக்கும் ஒரு நல்லது பண்ணலாம். நீங்கள் என்ன தெரியுமா, சாமிக்கு நீங்கள் நல்லா கேட்டுங்க, பால் பாடுறீங்கல்ல, பால் சோறு கொடுக்குறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ சொல்லிடுறேன் தெளிவாக. யார் ஒருவர் திருக்கோயில் சென்று நியமமாக பாடுவதை திருத்தொண்டாக கொண்டவரோ அவர் நாள்தோறும் நாயன்மார் 63க்கும் அம்மையப்பருக்கும் விநாயகர் முருகர் சேஞ்சலூர் பிள்ளையார் சண்டேசருக்கும் பால் சோறு படைக்கும் பெருமை பெறுவார். பால் சோறு சாமிக்கு நாளும் படைச்சா நமக்கு புண்ணியம் எப்படி வரும் சொல்லணுமா? புண்ணியங்கள் செய்தனவும் பொய் நெறிக்கண் சாராமல் எண்ணிவோர் 5 இசைந்தனவால் திண்ணிய கைமாவின் 2 மூவருக்கும் போர்த்து வந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு வரும். அந்த அன்பு பாடினா வரும்.